ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ கட் பண்ணிக்கலாம். அதை காலிஃப்ளவரை 3 காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது குட்டி குட்டியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஏன்னா எண்ணெயில் போட்டால் பாயில் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? வாங்க இப்போது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 3 காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் மசாலா எல்லாம் சரியாக ஊறாது. சின்ன சின்னதாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். கட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே கட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாம் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு சைடு எப்படி பண்ணுறோன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் டேஸ்ட் எல்லாம் செம்மையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன்னா யார் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி நான் செய்கிறேன். எப்போவுமே செய்கிற மாதிரி. ஓகேவா? குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் குட்டி குட்டியாக. பாருங்கள். ஓகேவா? குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மசாலாவில் போடக்கூடாது. ஓகேவா? பாருங்கள். இப்போது எல்லாம் கட் பண்ணிட்டேன். 3 காலிஃப்ளவர் கியூவில் தான் வந்திருக்கு. இது குட்டி குட்டியாக பாருங்கள். அவ்வளோ சைஸ் நல்லா இருக்கும். அப்புறம் அதை ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன்னா கேஸ் மேலே அதில் போட்டுக்கலாம். ஏன்னா அதில் நிறையா கெமிக்கல்ஸ் இருக்கும் இல்லையா காலிஃப்ளவரில். அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் போயிடும். க்ரீன் கலரில் பூச்சி இருக்கும் அதில். அது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் க்ளீன் ஆகிடும். சுடு தண்ணியில் போட்டுக்கணும். ஆஃப் பண்ணக்கூடாது சுடு தண்ணியை. அது அப்படியே பாயில் ஆகிட்டே இருக்கணும். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போதும். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா அது தண்ணியில் ஊறும்போது அது மிக்ஸ் ஆகும் இல்லையா உப்பு போட்டால். அதனால் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. நீங்களும் டேஸ்ட் இருக்கும் உப்பு போட்டால். உப்பு போட்டுட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணோன்னா அது பாயில் ஆகிட்டே தான் இருக்கணும் வாட்டர். நீங்கள் வேணால் பாருங்கள். கேஸு நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எடுத்துடலாம். ஓகேவா? ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை எடுத்துகிட்டு பாருங்கள். நான் எடுத்துடலாம் எல்லாத்தையும். ஓகேவா? எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கெஸ் பண்ணியிருப்பீங்களா நீங்களே என்னன்னு? நான் இப்படி தான் பண்ணுவேன். சுடு தண்ணியில் க்ளீனாக இது பண்ணிவிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மசாலா போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் எடுத்துக்கிறதுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் வந்தால் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் அது கடல மாவு. அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு. ஏன்னா அதெல்லாம் நல்லா இருக்கும் கார்ன்ஃப்ளவர். ஓகேவா? அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுட்டு சில்லி பவுட்ரு. அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் போடுவேன். ஏன்னா பசங்க எல்லாம் சாப்பிடுவாங்கன்னு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் சிக்கன் 65 ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக சிக்கன் 65 ஆச்சி சிக்கன் 65. அது சிக்கன் 65ல் குழம்பு வைக்கிறது தான். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா கொஞ்சமாக. இதெல்லாம் டேஸ்ட்டு வரும் போட்டால். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் இஷ்டம். போட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா இல்லை. கரம் மசாலா. ஓகேவா? கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் பாயில் பண்ணப்போ கொஞ்சம் உப்பு போட்டேன். இப்போ கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஓகேவா? உப்பு கூட அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி. கொஞ்சம் பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க, கொஞ்சம் பேர் நிறைய சாப்பிடுவாங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி. ஓகேவா?
இது வந்து ஃபுட் கலர் உங்கள் ஆப்ஷனல் தான். ஓகேவா? வேணுமுன்னா போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த கலருக்காக. லைட்டாக போட்டுக்கோங்க, நிறைய வேணாம். ஏன்னா சில்லி பவுடர்லேயே கலர் இருக்கும் இல்லையா? சில்லி பவுடரே கலர் வரும். நான் கூட லைட்டாக தான் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். ஓகேவா? ஏன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா அதுலேயும் பாயில் பண்ணியிருக்கோம், அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அதை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்துக்கும் காலிஃப்ளவருக்கும் மசாலா ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா கரெக்டாக சரியாக போகுது. நான் தண்ணி ஊற்றவே இல்லை. இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு. மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எண்ணெயில் போட்டுடலாம். இப்போது எண்ணெய் சுடு வச்சுருக்கேன். நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ ஒன்று ஒன்றா போட்டுடலாம். பாருங்கள், லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. எண்ணெயில் போட்டால் அப்படியே பொரிச்சா நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படியே இருந்தால் கூட அது இன்னும் எண்ணெய் சூடாகலான்னு பொரிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிடலாம் தனித்தனியாக. எல்லாம் ஒரே தடவை. நிறைய பேர் ஹோட்டல் சைடில் ஒரே தடவை போடுவாங்க. நம்மளுக்கு அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஓகேவா? நான் கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா தனித்தனியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், பாயில் ஆகிட்டு இருக்கு. நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா நான்வெஜ் டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் அது வெஜ்ஜு தானே, காலிஃப்ளவர். அதே டேஸ்ட் கொடுக்கும். இப்போ லைட்டாக கொஞ்சம் பாயில் ஆன அப்புறம் தான் நம்ம மிக்ஸ் பண்ணோம். ஏன்னா இல்லைன்னா அந்த மசாலா எல்லாம் தனித்தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள், வராது. அப்படி லைட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னா உள்ளே எல்லாம் பாயில் ஆகணும் இல்லையா காலிஃப்ளவர். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மசாலா மட்டும்தான் பாயில் ஆகும், உள்ளே அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும். பாயில் ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் எடுத்துட்டேன் எல்லாத்தையுமே. எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நான் எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 தான் ஸ்நாக்ஸ். ஓகே, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். நல்லா தான் இருக்குது. ஏன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணோம் இல்லையா? நல்லா இருக்குது. ஆனால் சுடு சுடாக இருக்குது. பாருங்கள். ஆனால் நம்மளுக்கு ஃபோட்டோவில் எல்லாம் பார்த்தோன்னா சிக்கன் 65 மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்குது. ஓகேவா? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.